வான்மலரின் இனிய நல்வாழ்த்துகள். இன்று 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு: காத்திருந்தேன், என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டருளினார். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம். காத்திருப்போம். ஒருமுறை பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தேன். பேருந்தின் வருகைக்காக ஒருவர் காத்து கொண்டிருந்தார். பேருந்து வரவே இல்லை. நேரம் போய்க்கொண்டே இருந்தது. அந்த வழியாக ஒரு இருசக்கர வாகனம் வந்தது. உடனடியாக அந்த நபர் இருசக்கர வாகனத்தில் வருகிற நபரை பார்த்தார். கையசைத்து உதவி கேட்டார். அவரும் வாகனத்தை நிறுத்தி அவரை ஏற்றிக்கொண்டார். சற்று தூரம் அவர் போகும்பொழுது பேருந்து வந்துவிட்டது. காத்திருக்க நம்மால் முடிவதில்லை. நமது தியான பகுதி சங்கீதக்காரன் தாவீதின் காத்திருப்பு பற்றியது. தாவீது சவுல் ராஜாவால் துரத்தப்பட்டார். இந்த சமயத்தில் அவர் ராஜாவாக மாறுவதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசியினாலே அபிஷேகம் செய்யப்பட்டிருந்தது. சவுல் உயிருடன் இருந்தவரை அவருக்கு ராஜ்யம் கிடைக்கவில்லை. இதனால் அவர் கடவுளின் நோக்கத்துக்காக நேரத்திற்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. அவர் கர்த்தருக்காக பொறுமையுடனும் விசுவாசத்துடனும் காத்து கொண்டிருந்தார். கர்த்தர் அவர் பக்கம் சாய்ந்தார். அவர் கூப்பிடுதலை கேட்டார். தாவீது இஸ்ரவேலின் ராஜாவானார். கடவுள் ராஜ்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் தாவீதுக்கு கொடுத்தார். நாம் நமது வாழ்வில் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கடவுளின் நோக்கம், திட்டம் நம் வாழ்வில் நடைபெறுவதற்கு காத்திருக்க வேண்டும். கடவுள் நம் வாழ்வின் திட்டங்களை நமக்கு நிறைவேற்றுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். தூய கடவுளே, உமது திட்டம், உமது நோக்கம் என் வாழ்வில் நிறைவேற நான் பொறுமையோடு காத்திருக்க வேண்டிய மனதிடத்தை தாரும். இயேசுவின் வழியே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: கடவுள் ராஜ்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் யாருக்கு கொடுத்தார்? கடவுள் ராஜ்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் யாருக்கு கொடுத்தார்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.